மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல குருவோட இருக்கார். குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். குரு உங்கள் ராசியில் இருக்கிறது இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருக்கெல்லாம் மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் இருக்குது, அல்லது குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். அடுத்து இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல, நான் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஒரு நீண்ட தூரம் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நெடுநாளைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உருவாகும். அது மட்டுமல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிரான்ச்சஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, அதனால் நல்ல லாபம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராவது ஒரு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை மாறணும், வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம். ஸோ அதே சமயத்தில் தேவையற்ற லோனை அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீண்ட தூரம் ஜேர்னி, எதிர்பாராத ஆலய தரிசனம், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவு